ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா மட்டனும் கொண்டக்கடலையும் போட்டு வைக்க போகிறோம். இப்போ வாங்க இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 1/4 கிலோ அளவு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வந்து நல்லா எலும்பும் பீஸுமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து 100 கிராம் அளவு நம்ம ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிவப்பு கொண்டக்கடலை சேர்த்தாலும் சேர்த்துக்குங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் வந்து மூடி போட்டு நம்ம வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம், 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டனும் கொண்டக்கடலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ நல்லா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம 50 கிராம் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேக வைக்கும்போது நமக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. புளி நம்ம இந்த அளவு சேர்க்கும் போது தான் நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ நமக்கு நல்லா வந்து ஓரளவு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து நம்ம நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிடுங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான். நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடும். நல்லா கமகமன் வாசமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.